புதிய தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிற தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு இப்ப எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்று இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, இனி உங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் அமர இருக்கிற எனக்கு பின்னாடி எங்களுடைய திராவிட கழகத்துடைய கர்ஜனை அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரா விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிற விஷயங்களுக்கு நேரடியாவே பதிலடி கொடுக்கிற வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே தைரியமா சில விஷயத்தை சொல்லியிருக்காரு. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவரா பணியாற்ற மிகப்பெரிய பொறுப்பு இப்ப தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா தன்னுடைய அப்பா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கழகத்துடைய முக்கிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு. இப்போ தாவேகா கட்சி விஜய் அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் சமூக ஊடகங்கள்லயும் ஒரு ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியா மக்களுடைய குரலா நாங்க எதிரொலிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கிறது மட்டும் இல்லாம, என்னுடைய அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எதிரி கட்சி மாதிரி இல்லாம ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனி மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு ஊடகமா நாங்க இருப்போம் அப்படின்னு தாம் மேல பெரும் நம்பிக்கையை வச்சு மக்கள் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புக்கு 100% உண்மையா இருப்பதோட ஒரு நல்ல எதிர்க்கட்சியா கடுமையாக உழைப்போம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிரில் அமர இருக்கிறத பத்தியும் இவங்க 2 பேருக்குள்ளயும் அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.